அண்ணல் காந்தியடிகள் அடுத்தொரு பிறவியில் நான் தமிழனாக பிறந்து தாய்மொழி தமிழில் படிக்க வேண்டிய நூல் திருக்குறள் என்று மதிப்போடு அறிவித்த மனிதகுலத்தை நெறிப்படுத்தி சரிப்படுத்தி வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல். அந்த திருக்குறளை மக்களெல்லாம் கடைபிடித்து ஒழுகக்கூடிய வண்ணம் ஒரு முயற்சி யான் அறக்கட்டளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளை திருக்குறள் நெறிபரப்பக்கூடிய ஒரு உன்னத பணியை ஏற்று இணைய வழியிலே இன்றைக்கு 10 வயது முதல் 60 வயது வரை மக்கள் அந்த இணைய வழியிலே நிகழும் ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு வாசலை திறந்திருக்கிறது. இதனுடைய நோக்கம் திருக்குறள் கருத்துக்களை 10 வயது முதல் 60 வயது வரை இருக்கிற பெருமக்கள் அறிந்து தெளிந்து புரிந்து வாழ்விலே அதனை கைவரச் செய்ய வேண்டும் என்கிற பெரிய எண்ணத்தோடு இலக்கோடு இந்த போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழையே அடையாளப்படுத்தக்கூடிய தனிப்பெரும் நூல் பாவேந்தர் பாரதிதாசன் இதனை திருக்குறளை தமிழ் இறைவன் என்கிறார். ஒரு புத்தகத்தை இறைவன் என்று ஒரு ஒப்பற்ற கவிஞர் எடுத்து உரைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் பெருமையை நாம் தனியே சொல்ல வேண்டிய தேவையில்லை. வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று மனோன்மணியம் சுந்தரனார் உலகத்தில் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட நூல்களுள் திருக்குறளுக்கு இருக்கிற முத்திரை சிறப்பு என்ன என்பதை இந்த வரிகளிலே குறிப்பிட்டு பாடுகிறார். அத்தகைய பெருமைக்குரிய திருக்குறளை நாம் மனதளவில் ஏற்று செயலளவில் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு வாக்களவிலே அதனை ஒரு போட்டியாக அமைத்திருக்கிறார். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் இந்த போட்டியில் இணைய வேண்டும் என்கிற காரணத்தால் போட்டிகள் இணையதளத்திலே நடக்கின்றன. அனைவரும் இந்த போட்டியில் பங்கு பெற்று பரிசுக்காக என்று இல்லாமல் திருக்குறளை நாம் பாராட்டுகிறோம், திருக்குறளை நாம் உணர்கிறோம், திருக்குறளை நம் வாழ்வியல் நூலாக பெற்றிருக்கிறோம் என்ற பெருமையை உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய வண்ணம் இந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மனமாற விரும்புகிறேன், உங்களை அழைக்கிறேன்.